பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நாளைக்கு நம்ம லாயர் வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? கோர்ட்டுக்கா? கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாங்க. வயசு பட்ட பிள்ளைய கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் ஊர் ஜனங்க என்னெல்லாம் பேச்சு பேசும். அப்பாடி காது கொடுத்து கேட்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கையே நாமளே இழந்துடுவோம். இனிமேல் ஒவ்வொருத்தனும் பொட்ட பிள்ளைங்க மேலே கையை வைக்க நினச்சா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு அரசி மூலமாக எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா அரசி, நீ பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா நான் இதுக்காக பயப்பட போகிறேன், நாளைக்கு கோர்ட்டுக்கு நானும் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தைரியமாக வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் இந்த சைடு வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே, டே குமார், நாளைக்கு கோர்ட்டில் இறங்கி இருக்குடா, உன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன, நான் கூட இனிமேல் குமார் மேலே எந்த தப்பும் இல்லை, இனிமேல் நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்தல நாம் முயற்சி பண்ண, இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போனால் அந்த பாண்டியன் சும்மா விடுவானா? மறுபடியும் குமார் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ள மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாறி இருந்துட்டு, ஐயோ ஏற்கனவே குமார் வந்து ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், இதுக்கு மேலே அவனுக்கு தண்டனைலாம் வேண்டாம், வேணும்னா நானே போய் அந்த அண்ணங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், இப்படி தான் அறிவு கட்டுத்தனமாக ஏதாவது பண்ண போகிற, கோர்ட்டுக்கு போகிறேங்க, என்ன நடக்குதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமாரை அழைச்சிட்டு ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பாண்டியனும் ஒரு பக்கம் அரசியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இனி என்ன குமாருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.